இது ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்றதுக்கு. ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடல்ல தான் வச்சு ஷூட் பண்றோம். அதை வந்து பிளேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு கிரியேட் பண்றதே எங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாசம் ஆச்சு. இதை நாங்கள் பாடி வந்து உப்பு தண்ணியிலே இருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஃப்ளஷ் எல்லாம் இருக்கும், ஸ்கின் மட்டும் பீல் ஆஃப் ஆயிடும். ஸோ ஹாஃப் ராட்டனா இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ராசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். கிங்ஸ்டன் வந்து ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸான ஃபிலிம். ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே உள்ள ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் தே ஹவ் ரிசீவ்ட் இட் ஸோ வெல் அண்ட் ஐம் தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெபியூட்டன் கமல் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக இருக்கேன். எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. படத்துக்குள்ளே போக கொஞ்சம் டைம் ஆனாலும் செகண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒர்க் ஆயிருக்கு. ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜிவி சாருக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேட்டருக்கு வந்து இந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாரும் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. பயங்கர பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் we are very grateful for the positive feedback. Thank you. ஏன்னா ஒரு பெரிய எஃபர்ட் பண்ணியிருந்தோம். அந்த எஃபர்ட் போட்டது வந்து அது எல்லாரும் மென்ஷன் பண்ணுறாங்க. பெரிய எஃபர்ட், பெரிய ஹார்ட் ஒர்க்கு, பெரிய ஒர்க் அப்படின்னு ப்ரெஸ் வந்து தட்டி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் படம் டார்லிங் பேய் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்பதான் பேய் படம் பண்றேன். தேங்க்யூ. இது ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்றதுக்கு. ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடல்ல தான் வச்சு ஷூட் பண்றோம். அதை வந்து பிளேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு கிரியேட் பண்றதே எங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாசம் ஆச்சு. இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அது கடைசியில் தெரியுது ஸ்கிரீன்லன்ற போது சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. இது வேற கோல்டு, இது ட்ரெஷர். இது இன்னும் பயங்கர கோல்டு, ஜாஸ்தியா இருக்கும். தேங்க்யூ. அட்வென்ச்சர் ஃபிலிம் இது. செகண்ட் டைம் பேச்சுலர் மேடம் கூட சேர்றீங்க. என்ன அடுத்த பார்ட் ரெடியா வந்துட்டாங்களா? இல்ல கிங்ஸ்டன் 2 தான் ரெடி பண்ணுறோம். சரி. அந்த பேயை வந்து காட்டிட்டீங்க. அது எதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க? அதான் பேய் வந்து ரெஃபரன்ஸாக நம்ம என்ன எடுத்தோம்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு ஒரு ஆள், கடல் அரக்கன் தான். அது ஒரு பாடி வந்து உப்பு தண்ணியிலே இருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஃப்ளஷ் எல்லாம் இருக்கும், ஸ்கின் மட்டும் பீல் ஆஃப் ஆயிடும். ஸோ ஹாஃப் ராட்டனா இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். படத்தில் பார்த்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே வரும், போன்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட்டன் கிரீச்சர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் டிசைன். ஆனால் வந்து அது வந்து மக்களால் மூட நம்பிக்கையாக சொல்றீங்களா? இல்லை வந்து அது கடல் அரக்கனுக்காக? அதான், அது மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு. அது சொல்ல வந்த கருத்தும் என்னன்னா, நம்ம சொசைட்டியாவும் தப்புன்னு தான் சொல்றோம். ஆமா, சொசைட்டியாவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறோம், இல்ல அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயர்ல மீன் பண்ண ட்ரை பண்றது. நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க, அது ஒரு மூட நம்பிக்கை வரும். ஒரு கிராமத்துல ஒரு 40 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதுல இது மூட நம்பிக்கையில இது ஒன்று, அது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் இப்போ ஒரு நாள் ஷூட் பண்ணணும்னா நம்ம கடல்ல பர்மிஷன் வாங்கணும், 3 போட் எடுத்துட்டு வரணும், 3 போட் வச்சு ஷூட் பண்ணணும். ஒரு போட்ல சீன் நடக்கும், ஒரு போட்ல கேமரா, ஒரு போட்ல லைட்டிங். இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஷூட் பண்றதே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணுவோம் ஹைட்ராலிக்ஸ் வச்சு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது. அது மாதிரி ஃபுல்லாவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது, ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட். ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிருக்கீங்க படிச்சு முன்னேறிக்கலாம், படிக்காம நீ முன்னேறிக்கலாம், அதான் அது வந்து என்னன்னா, இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்வியல் என்ன நம்ம காட்டுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு எந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களால படிக்கவும் முடியல, படிக்காம ஒரு கஷ்டப்பட்ட லைஃப்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டியில அப்படி அவனுக்கு சொல்லுவாங்க, படிச்சிருந்தா கூட படிக்கலனா கூட எங்களை மாதிரி நீ ஏதோ பண்ணியிருப்ப, படிச்சதுனால நிறைய கேள்வி கேட்பான் பாரு. அப்படிதான் நம்ம வந்து அதை கருத்தா சொல்ல. ஆமா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைச்சு வேற வேலைக்கு போய் அப்படி போல. அந்த மீனவ கிராமத்துல அவங்க ஒடுக்கப்பட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு.
சின்ன ஒரு ஊத்தல் மட்டும் அதுக்கு தெளிவுபடுத்தினேன். மீனவர் பசங்களா வந்து மேக்ஸிமம் வந்து கடலுக்கு பிடிக்க போறாங்க சரிங்களா? இதுல வந்து நீங்க வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. எதனால காட்டுனீங்க? இல்ல அது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு தான் நம்ம காட்டியிருக்கோம். அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கிற கேரக்டரா இருக்கும். இவங்க இது இப்போ சாதாரணமா மீன் பிடிக்க போறது வேற. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மீன் பிடிக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க அந்த ஸ்மகிள் பண்ற எபிசோட்ஸ் இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி எந்த காட்சியும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல இவங்க போறதே உள்ள போனா எவனும் உயிரோட திருப்பி வந்ததில்லைங்கிற மாதிரியான கடலுக்குள்ள போறாங்க. ஸோ போகும்போதே அந்த பயம், இது ஒரு ஃபேண்டசி. அது இப்போ நஜம் கடல் மீன் பிடிக்க நார்மலா அவங்க போல ஒரு அமானுஷ்யமான கடல்ல இது வரைக்கும் போய் எவனும் உயிரோட வராத கடல்ல போறான். ஹீரோ அந்த முடிவு எடுத்துட்டு போறாரு. இவர் கூட இருக்கிறவர் அங்க போனா எப்படா வர முடியும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். ஸோ அவன் பயத்துக்காக அதை எடுத்துட்டு போறானே தவிர அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர், எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு அவன் அப்படி பண்றாங்கிறது தான். இல்ல அங்க போல கடல்ல ஒர்க் பண்ணோம், பட் சேஃபா தான் பண்ணோம். நாங்க வந்து அவ்வளவு டீப்பாவோ இல்ல அதுக்குள்ள போல நாங்க ஒரு கெனால்ல ஷூட் பண்ணோம். ஆமா, அது ஒரு பெரிய உலகம். அது இன்னொரு பிரச்சனையை நம்ம அதை கடந்துட்டு தான் இருக்கோம். கரெக்ட். டெய்லி தினமும் நம்ம பார்த்தா இருக்கோம், இறப்பும் வந்துட்டு. கரெக்ட். இந்த படத்து மூலமா அந்த கடல் அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த ஆட்கள் கூப்பிட்டு மீனவர் சமுதாயத்தை கூப்பிட்டு பாக்குற மாதிரியான டெஃபினட்டா காமிக்கலாம் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பேரலல், அதாவது நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம். ஆனா இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மீனவ கம்யூனிட்டியில அவங்க நார்மலா மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர். ஆக்சுவலா நம்ம வந்து அதுக்கு மேல அந்த கடல்ல போய் இருந்தா எப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிருக்கோமே தவிர அவங்களோட டே டு டே லைஃப்ல இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு ஃபேசினேஷனா இருக்கு. அதே மாதிரி இந்த கடல் எட்டுங்கிற மேட்ரு இது எல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு, பட் அவங்களோட வாழ்வியல்ல ஒன்னா இருக்கிற விஷயம். ஸோ அதை வெளில எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படமா பண்றது தான் இதோட ஐடியா. ஜி சார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அங்க வந்து கண்டிப்பா நீதான் பாத்தீங்களே ஷார்ட்ல ஃபுல்லா முங்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு, அண்டர் வாட்டர்ல போயிட்டு இருக்காரு. நீச்சல் தெரியும். கண்டிப்பா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சமீபத்துல 2 மாசமா பாத்தீங்கன்னா ரத்த வாடை உள்ள படங்கள் வரல. உங்க படத்துல ஒரு சில காட்சிகள் ரத்த வாடை அடிக்குது. அது ஒரு பீரியட் சீக்வன்ஸ். அது ஏன்னா அந்த ஏன் இப்படி ஒரு பிளாஷ்பேக், ஏன் இந்த கடலுக்கு இப்படி ஆச்சுன்னும் போது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் தேவைப்பட்டது. அது வந்து அந்த ஒரு கேங்ஸ்டர் ஏரியா வந்து சொல்லியிருக்கோம். ஆனா மெயின் பிளட் ஷெட் வந்து கிடையாது. அது வந்து இந்த பிளாஷ்பேக்ல வர ஒரு போர்ஷன் அப்படி இருக்கும். இல்ல அதான் என்னன்னா கிரீடுங்கிறது தான் சார். பேய் எப்படி வேணா கொலை பண்ணும் சார். நீங்க நமக்கு எப்படி தெரியும் பேய் எப்படி கொலை பண்ணுன்னு? சார் டெய்லி பேய் கூட வாழ்ற மாதிரி சொல்றீங்க சார். வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சேர்ந்து அந்த பாட்லாம் பயங்கர எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ராசா ராசா வந்து ஆல்ரெடி தெரிக்க விட்டுட்டு இருக்கு. ஆல்ரெடி டாப்ல இருக்குது, நம்பர் 3 நம்பர் 2ல இருக்குது. இல்ல இப்ப பாருங்க ராசா ராசா எஃப்எம் தெரிக்க விட்டுட்டு இருக்கு. ஒரு சீன் பாத்தீங்கன்னா ஒரு திகில் இல்ல உட்கார்ந்து பல பேருக்கு வந்து பயத்தை போட்டுச்சு. உண்மையிலே வந்து ஹார்ட் பேஷண்ட்லாம் கொஞ்சம் மிரளுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் வந்து உண்மையிலே கற்பனை எல்லாரும் நினைக்கிறாங்க. பயத்தை போட்டு நிறைய பேர் மிரண்டாங்க. ஆமா ஆமா, அது அந்த சார் பயமுறுத்துறதுக்கு ஒரு பேய் படத்துல டிஃபரெண்டா இந்த மாதிரி சீக்வென்சஸ் இருக்கும். ஓகே ஓகே, இதுக்கு எனக்கு பதிலே இல்லையே. செகண்ட் மூவி ஜிவி சார் கூட தான் பேசுங்க. நீங்க தான் ஒரு क्वेश्चन கேட்கவே மாட்டீங்க. இல்ல படத்தை பத்தி கேக்குறது. நீங்க கடல்ல போயிருக்கீங்க? இந்த ஷூட்க்கு போனோம். ஆமா, தண்ணியோட உங்களுக்கு எப்படி கடல் ஃபர்ஸ்ட் டைம், அதனால பயங்கரமா இருந்தது, கஷ்டமாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. மற்றபடி எல்லாமே செட்டில் போட்டதுனால அந்த ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுவுமே ஃபுல் ஷேக்கிங்காகவே இருக்கும் ஃபுல்லாக. அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இதில் லுக்காகவே 2 பேருக்குமே வேறு மாதிரி இருக்கும், பேச்சுலருக்கும் இதுக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ராசா ராசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.